அந்த நெல் வயலுக்கு தண்ணி பாய்ச்ச போவார். டேய் ரங்கசாமி, ரங்கசாமி எந்திரிச்சு வாடா, இரவு பொழுது ஆயிடுச்சு, நம்ம வயலுக்கு தண்ணி பாய்ச்ச போகணும்ல, எந்திரிச்சு வாடா எந்திரிச்சு வாடான்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. ரங்கசாமியும் திடீர்னு தூக்கத்திலிருந்து இது சின்னசாமி குரலாச்சே, ஐயோ சின்னசாமி வந்துட்டானா அப்படின்னு எந்திரிச்சு பார்த்தாரு. வெளியே இருட்டிட்டு இருந்தது. ஏதோ வரண்டா சின்னசாமி அப்படின்னு லாந்தலை எடுத்துக்கிட்டு மண்வெட்டியை கையில் எடுத்துக்கிட்டு ஒரு துண்டு எடுத்து தோல் மேலே போட்டுக்கிட்டு வெளியே வந்தார். வெளியே வந்து பார்த்தா அங்கே சின்னசாமி இவரை பார்த்து சிரிச்சுட்டு நின்றுட்டு இருந்தாரு. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நடந்தாங்க. ஒரு காட்டில் ஒற்றையடி பாதை வழியாக நடந்து போயிட்டு இருந்தாங்க. அங்கே சின்னசாமி வயலு முன்னாடியே இருக்குது. ரங்கசாமி வயலு சின்னசாமி வயலை தாண்டி போகணும். சரிடா சின்னசாமி, நீ போ வயலுக்கு தண்ணி கட்டு. நான் இல்லைடா ரங்கசாமி, இன்னைக்கு நானும் உன் கூடவே வரேன்டா, பாரு என் வயலு ஃபுல்லாக தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லுவான். சரி வாடா அப்படின்னு சொல்லி 2 பேரும் போய் ரங்கசாமி வயலுக்கு தண்ணி கட்டினாங்க. ரங்கசாமியும் சின்னசாமியும் சின்ன வயசுலேருந்து நல்ல நண்பர்கள். 2 பேரும் எப்பவும் ஒன்றாவே இருப்பாங்க. அதனால அவங்க நிறையா விஷயங்களை பேசிக்கிட்டாங்க. வயலில் தண்ணி பாய்ஞ்சிச்சு. சரி சின்னசாமி, வயலில் தண்ணி பாய்ச்சியாச்சு, நீ நானும் போகலாம் திரும்ப அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டே அந்த ஒற்றையடி பாதை வழியாக நடந்து திரும்பவும் வீட்டுக்கு வந்தாங்க. சின்னசாமி வீடு வந்துடுச்சு. சின்னசாமி என்ன நினச்சாங்கன்னு தெரியல, திடீர்னு ரங்கசாமியை கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. விடவே இல்லை, அழுதாரு. எதுக்கு அழுகிறாருன்னு ரங்கசாமிக்கு ஒன்றும் புரியல. ஏண்டா அழுவாதடா, நான் உன் கூடவே தானே இருக்கேன். சின்னசாமி உள்ள கதவை திறந்து போகிற வரைக்கும் ரங்கசாமி பார்த்துக்கிட்டே இருந்தார். அவருக்கு மனசே சரியில்லை. அவரும் போய் கதவை திறந்து உள்ளே போய் படுத்து தூங்கிட்டாரு. அத்தை ஏங்க பொழுது விடிஞ்சிருச்சு, இன்னும் படுத்துட்டே இருக்கிறீங்கன்னு லட்சுமி கேட்டாங்க. ஒன்றும் இல்லடி, மனசே சரியில்லைடி, வழக்கம் போல் நானும் சின்னசாமியும் வயலுக்கு தண்ணி கட்ட இரவு போனேன்டி, போயிட்டு திரும்ப வரக்குள்ள அவன் என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதாண்டி, என்னன்னு தெரியலடி, அதான் மனசே கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி லட்சுமிக்கு ஒன்றும் புரியல. இவர் எந்த சின்னசாமியை சொல்கிறாருன்னு மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் எந்த சின்னசாமியை சொல்கிறீங்கன்னு கேட்டா. என்ன தெரியாத மாதிரி கேட்குற, என்னோடய ஃப்ரெண்டு சின்னசாமி தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ரங்கசாமி சொல்லவும் லட்சுமி பயத்தோடு அவரை பார்த்தா. ஏன் அப்படி பயப்படுறேன்னு சொல்லி ரங்கசாமி கேட்கவும், உங்களோட ஃப்ரெண்டு சின்னசாமி சேர்த்து 10 வருஷம் ஆச்சுங்கன்னு சொல்லி ரங்கசாமி திடீரென்று சுயநினைவு வந்தவரை போல் அப்படியே பிரமிச்சு போய் கட்டிலின் அருகே கீழே அப்படியே சரிஞ்சு உட்கார்ந்தாரு. அப்போ தான் யோசிச்சார், நம்ம சின்னசாமி செத்து 10 வருஷம் ஆச்சு, அப்போ இன்றைக்கி நம்ம கூட கூட்டிகிட்டு போய் இவ்வளோ நேரம் பேசிட்டு வந்ததெல்லாம் யார், சின்னசாமியோட ஆவியா அப்படி என்று யோசிச்சார். இருந்தாலும் சின்னசாமி கட்டி பிடிச்சி அழுதுத அவரால் தாங்கிக்கவே முடியல. ரொம்ப வருத்தமாக இருந்தது அவருக்கு. அவர் அழுது கொண்டே இருந்தார். அவர் கண்ணிலேருந்து கண்ணு தண்ணி வந்துகிட்டே இருந்தது. அவங்க மனைவி லட்சுமி என்னங்காச்சு என்னங்காச்சின்னு அவர் ஆறுதலாக கேட்டுட்டு அவர் பக்கத்தில் உட்காந்தாங்க.